சிஎம் ஸ்ரீலங்கா கடற்பரப்பிற்குள் இந்திய மீனவர்கள் அத்துமீறுவதால் இலங்கை மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் அனைத்து இந்திய விசைப்படகு மீனவ சங்கத்தினர், வடமாகாண கடற்றொழிலாளர்களின் இணையத்தின் அங்கத்தவர்களும் பங்கேற்றிருந்தனர். இந்த பாதிப்பை எவ்வாறு நிறுத்துவது என்று இந்த பேச்சுவார்த்தையில் பேசப்பட்டது. அவர்களுடைய கோரிக்கை என்பது இழுவலையை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும். இழுவலை நிறுத்தினால் கடல் வளம் பாதுகாக்கப்படும், இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் என்ற கோரிக்கை வச்சிருக்காங்க. நாங்க இந்த இழுவலை படிப்படியாக குறைப்பதற்கு எங்களுடைய தமிழக அரசு, இந்திய அரசாங்கம் வாயிலாக இந்த இழுவலையை குறைப்பதற்கு நாங்கள் முழுவதுமாக படிப்படியாக குறைப்பதற்கு சம்மதிக்கிறோம் என்று கூறியும், எங்களுடைய எண்ணம் கச்சதீவை மீட்பதல்ல, இரு நாட்டு மீனவர்களும் தொப்புள் கொடி உறவு சந்தோஷமாக அந்த பகுதியில மீன் பிடிப்பது என்பதுதான் எங்களுடைய எண்ணம். இந்த கலந்துரையாடலின் அடுத்த கட்டமாக இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சரும் அதிகாரிகளும், அதே போன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவும், தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவும் இந்த பிரச்சினையை அரசமட்ட பேச்சுவார்த்தையாக கொண்டு சென்று அதனூடாக இதற்கு மிக விரைவிலே நிரந்தர தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதை இரண்டு அரசாங்கங்களிலும் இந்திய இலங்கை மீனவர் சார்பாக இந்த கோரிக்கையை இரண்டு அரசாங்கங்களுக்கு முன்வைத்து அரசமட்ட பேச்சுவார்த்தையை மிக விரைவிலே மேற்கொண்டு இந்த மீனவர்களுடைய பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வு எட்ட வேண்டும். இலங்கை சட்டம் அது நடைமுறைப்படுத்த வேண்டும். அதனூடான நடைமுறையை நாங்கள் வரவேற்கும் அதே நேரம் இந்திய மீனவர்களை மனிதாபிமானத்துடன் அல்லது அவர்களுக்கான பிரத்யோகமான ஒரு பாதுகாப்பு நிலையை உருவாக்கி இந்த அரசு கையாள வேண்டும் என்ற கோரிக்கையும் இங்கே நாங்கள் வைக்க விரும்புகின்றோம். அவர்களின் வருகை நிறுத்தப்பட வேண்டும். அந்த கோரிக்கையை இன்று தினமும் நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். இதற்கப்பால் அவர்கள் தங்களுக்கான கால நீடிப்பை, இந்த இழுவை மடியை நிறுத்துவதற்கான கால நீடிப்பை கோரிக்கையாக தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற அந்த விடயத்தை மீண்டும் இன்றைய தினம் அவர்கள் முன்வைத்திருந்த போது எமது மீனவர்கள் அதற்கான இணக்கத்தை தெரிவிக்கவில்லை. இதனையடுத்து வவுனியா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 45 இந்திய மீனவர்களை பார்வையிடுவதற்காக தமிழக மீனவ குழாத்தினர் சென்றனர். இதனிடையே அம்பாறையில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் இலங்கை இந்திய மீனவர்களின் கலந்துரையாடல் தொடர்பில் கடற்றொழில் அமைச்சர் கருத்து வெளியிட்டார். விசேடமாக இன்று வவுனியாவில் இடம்பெறுகின்ற இந்திய மீனவர்களுக்கும் இலங்கைக்கும் மீனவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு, இந்த சந்திப்புக்கும் அமைச்சு தொடர்பில்லை. மீனவர்களுடைய பிரச்சனை இரு சாரார்களுக்கும் இடையிலே ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை செய்ய போவதாகவே என்னிடம் கூறியிருந்தார்கள். எங்களுக்கு இது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டு, எங்களுடைய வெளிநாட்டு அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டு, அல்லது இந்திய தூதரகத்துக்கு அறிவிக்கப்பட்டு, எங்களுடைய அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டு ஏற்பாடு செய்கின்ற பேச்சுவார்த்தை ஒன்றல்ல. பேசி முடித்ததன் பிறகு நான் நினைக்கின்ற எங்களுக்கும் என்ன பலன் பிரதிபலன் என்பது எங்களுக்கு சொல்வார்கள். சொன்னதன் பிறகு நாங்கள் அதற்கான கருத்துக்களை சொல்லலாம்.